Hi guys, today நம்ம பைத்தானில் if ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? if ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ifங்கிற கீவேர்டு, அப்புறம் தென் கண்டிஷன், தென் கோலன் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. if ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணணும். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லா எக்ஸாம்பிளுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்டர்பிரேட்டரில் தான் எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இதுக்கப்புறம் வந்து இன்டர்பிரேட்டரில் நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ், லேக்ஸ், தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி லைன்ஸில் வந்து பைத்தான் கோடை ரிட்டர்ன் பண்ணி தே வில் கிரியேட் அப்ளிகேஷன். ஸோ நம்மளும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அதை ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தான் நம்மளும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே ஃபார்மேட்டில் நம்மளும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோன்னா, ஒரு பர்சன்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவனோட ஏஜ் வச்சுக்கிட்டு ஓட்டிங்க்கு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு யூசர்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, user.pyன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா பைத்தான் ஃபைல்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு டெர்மினலில் போய்ட்டு ரன் பண்ணால் போதும், அந்த யூசரோட ஆப்ரேஷன் எல்லாமே அவங்க பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓட்டிங் ஒரு நீங்கள் யூசரோட இன்புட், ஒருத்தரோட ஏஜ் வந்து greater than or equal to 18 இருந்துச்சுன்னா அவன் வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் இஃப் கண்டிஷன் மூலமாக. ஸோ ஏஜ் greater than or equal to 18 கண்டிஷன் போட்டுட்டோம். இஃப் தென் கண்டிஷன் தென் தட் கோலன். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், print eligible for voting. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, பைத்தான். ஓகேங்களா? என்கிட்ட பைத்தான் வெர்ஷன் 3 இருக்குது, அதனால் பைத்தான் 3 அந்த இது if.py ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அது ஜஸ்ட்டு என்னென்னா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்பிரேட்டர். ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த 18 ஸ்டோர் பண்ணோம். ரெண்டாவது கண்டிஷன் இருக்குது, ஏஜ். இது எப்படி பண்ணோன்னா, அந்த ஏஜில் வந்து அந்த வேல்யூ அசைன் பண்ணிவிடும், greater than or equal to 18 இப்படி செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. நீங்கள் இது எப்படி பண்ணிங்கன்னா பிளைண்டாக கூட பண்ணலாம். ட்ரூ இப்படி ரன் பண்ணால் கூட என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபஸ்ட்டு இதை தான் கொடுக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது இப்போ திரும்ப இதே ஃபைலை ரன் பண்ணால் கூட போதும், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகேங்களா? ஸோ என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். இப்போது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு எல்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ண போதும், print அவங்களோட ஏஜ் வந்து 18 இல்லைன்னா என்னென்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள், ரைட்? நாட் எலிஜிபிள். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஏஜை வந்து ஒரு 12 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா நாட் எலிஜிபிள். ஸோ இது என்னென்னா இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகலை. இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம 12ங்கிற ஏஜ் வந்துட்டு greater than or equal to அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 12 வந்து 18 விட பெருசு கிடையாது, சிறுசு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுங்கிறதுனால இந்த எல்ஸ் பிளாக் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு பைத்தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கலாம். டர்னரினா இந்த இஃப் எல்ஸை வந்து சிங்கிள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே லைனில் வந்து நம்மளால் எழுத முடியும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் எழுதி இந்த லாஜிக்கை நான் வந்து இந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் லைனாக நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும், ரெண்டாவது வந்து இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும், மூணாவது இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நாலாவது இந்த print ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக்கு. இது நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா பிரிண்ட் பண்ணணும். எப்போ பிரிண்ட் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சா. டர்னரி ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கோலனுங்கிறது வராது. ஓகேங்களா?
கோலன் கொடுத்தீங்கன்னா எரர் வந்துடும். டர்னரி ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு இஃப் பிளாக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண, அப்படி இல்லை எல்ஸ்னால் எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ண. ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு வந்து இந்த லாஜிக்கை தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம அதை ரன் பண்ணாலே நமக்கு தெரியும் நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஏஜ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் சொல்லும். ஓகேங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா டர்னரி ஆப்ரேட்டர் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இஃப் எல்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.